வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. கோவையில் நடிகர் தனுஷ் நற்பணி இயக்கம் விரிவாக்கம் தொடர்பாக புதிய தொகுதிகளை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அனைத்திந்திய தலைமை தனுஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கோவை தெற்கு மாவட்ட தலைமைக்கு உட்பட்ட பகுதிகளில் நற்பணி இயக்கங்கள் செயல்படும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நடிகர் தனுஷ் அவரது பிறந்தநாள் முன்னிட்டிலிருந்து ரசிகர்களை சந்திக்கும் பொழுது அவருடைய பேச்சு அவருடைய அரசியல் வருகைக்கு ஒரு முன்னோட்டமாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் சமீபத்தில் நடந்த அவருடைய பள்ளி நிகழ்வில் கூட அவருடைய பேச்சு அதை தமிழ் பேசாது விட்டால் அது பெருமை இல்லை என்றெல்லாம் அவருடைய பேச்சு எல்லாம் அரசியல் நகர்வுகளை நோக்கி செல்வதாக தகவல்கள் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது ரசிகர் மன்றத்தை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தனுஷோடைய ரசிகர் மன்றத்தில் 2 அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை கோவையை அது சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு 10 சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு இதற்கு ரசிகர் மன்றம் மூலமாக இயக்கங்கள் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள். இது அரசியல் நோக்கத்திற்காக இந்த செயல்பாடா என்று ஒரு கேள்வி தற்போது எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.